எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். நேத்து கிருஷ்ண ஜெயந்தி எப்படின்னு போச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அந்த விளாக் தான் வந்து ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் இயர் என்கிட்ட இருந்த மணம் வந்து ப்ரவுன் கலர் மண். அதனால வந்து அழகா அரிசி மாக்கோலம் போட்டும்போது நல்லா வந்து பளிச்சுன்னு தெரிஞ்சுது. இந்த வாட்டி என்கிட்ட வந்து ஒயிட் கலர் தான் இருக்குது அப்படின்றதுனால அது வந்து அந்த கோலம் போட்டதே தெரியல. ஆனால் கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா நல்லாவே இது இருந்தது. எப்போவுமே வந்து நம்ம சாமி வைக்கிறோம் அப்படி சொன்னால் வெறும் இது தரையிலையோ இல்லை வெறும் இது துணி போட்டு வந்து வைக்காமல் இது மாதிரி ஒரு மனையில் அழகாக ஒரு வந்து பச்சரிசி மாக்கோலம் போட்டு வச்சோம் அப்படி சொன்னால் அது இன்னுமே வந்து விசேஷமாக இருக்கும். அப்படின்றதுனால அழகாக கிருஷ்ணர் கால் போட்டு 4 பக்கமும் விளக்கு போட்டு சைடில் 2 கட்டை பார்டர் கட்டியுமே வந்து வச்சாச்சு. இதுதான் எங்கள் வீட்டோட குட்டி கிருஷ்ணர். எப்படி இருக்காருன்ட்டு சொல்லுங்கள். அடுத்த வாட்டி இதை விட கொஞ்சம் பெரிய கிருஷ்ணர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருக்கேன். ஆக்சுவலி இந்த இயர் கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து நிறைய பிளான் வந்து இருந்தது. இது வந்து ஒரு குட்டி கோமா தான். இது வரலட்சுமி நோம்புக்கு வந்து கிஃப்டாக வந்து கொடுத்துருந்தாங்க அவங்க வீட்டுக்கு போகும்போது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணர் பக்கத்துலேயே மாடும் கன்னியுமே சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு நிறைய ரெசிபி செய்யணும், நல்லா டெக்கரேஷன் பண்ணணும் அப்படி இப்படி சொல்லிட்டு நிறைய பிளான் வச்சுருந்தேன். ஆனால் நம்ம என்னதான் பிளான் பண்ணாலும் கடைசியில் வந்து நடக்கிறது தான் நடக்கும். டெஸ்டினி நமக்குன்னு ஒன்று வச்சுருக்கோம் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்பவே உண்மையாயிடுச்சு. ஆமாங்க, என்னோடய பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஹை ஃபீவர் அப்படின்றதுனால எதையுமே வந்து செய்யவே முடியலை. ஸோ ஓகே, நம்ம கிருஷ்ணர் தானே, கோச்சிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக எதுவும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்பவே சிம்பிளாக தான் இந்த வருஷம் வந்து கிருஷ்ண ஜெயந்தியே வந்து போயிருந்தது. அழகாக கிருஷ்ணருக்கு வந்து சாமந்தியும் ரோஸ் பூவுமே வச்சு ஒரு மாலை வீட்லேயே வந்து கட்டியாச்சு. வீட்டில் கட்டின மாலையோடு சேர்த்து வந்து கிருஷ்ணர் உட்கார வச்சுட்டு 2 பக்கம் வந்து விளக்கு வந்து ஏற்றி வச்சாச்சு. இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு என்ன பிரசாதம் செஞ்சுருந்தேன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து பச்சை பயிரில் ஒரு சுண்டல், அடுத்து வந்து ரவா கேசரி, அடுத்து வந்து உடச்சக்கட்டில் வச்சு ஒரு லட்டு பாயாசம், அடுத்து வந்து தயிர், மோர், வெண்ணெய் இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து வச்சாச்சு. வெண்ணெய் இல்லாத கிருஷ்ண ஜெயந்தியே கிடையாது அப்படின்ற மாதிரி தான். ஆனால் வீட்டில் வெண்ணெய் எடுக்க முடியலை. ஸோ அதனால் வந்து கடையிலேயே வந்து வாங்கியுமே வந்து வச்சாச்சு. அடுத்து இலை போட்டு அவல், பொரிக்கடலை எல்லாத்தையுமே வந்து வச்சாச்சு. கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காக வந்து எல்லாமே வந்து வாங்கி தான் வந்து வச்சுருந்தோம். அவள் வந்து இந்த வாட்டி ரெசிபீஸில் வந்து அவள் பாயாசம் செய்யலாம், அவள் லட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து யோசிச்சிருந்தேன். பட் ஆனால் எதுக்குமே வந்து எனக்கு டைமும் வந்து செட் ஆகலை. அதே மாதிரி என் பொண்ணும் வந்து விடவே இல்லை. சரி ஓகே, நம்ம கிருஷ்ணர் கோச்சிக்க மாட்டார், அடுத்த வருஷம் இதை விட நல்லாவே வந்து இன்னும் கிராண்டாகவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து இலை போட்டுட்டு தலை வாழலை தான் போட்டிருந்தோம். வாழலை போட்டுட்டு பொரி, அவல், கடலை எல்லாத்தையுமே வந்து வச்சுட்டு அடுத்து வந்து பழம் வச்சாச்சு. 3 தினசு பழம் தான் வந்து நான் வந்து இந்த வாட்டி வந்து வாங்கி வச்சுருந்தோம். அடுத்த வாட்டி ஒரு 5 தினசு அது மாதிரி வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 3 டைப் ஆஃப் பழம் மட்டுமே வந்து வாங்கி ஃபுல்லாகவே அடுக்கிட்டு அடுத்து வந்து ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்கு போயாச்சு. இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எங்கே வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தீங்க அப்படின்னா கோவில்பட்டி முறுக்கு கடையில் தான் என் ஹஸ்பண்ட் போயிட்டு ஒரு பேக்கெட்டாக வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் தான் இந்த வாட்டி வந்து கடைக்கு போனார். என்னால் இவ்வளோ வச்சுட்டு எங்கேயுமே போக முடியல அப்படின்றதுனால சரிப்பா நீங்கள் என்ன வாங்கிட்டு வரீங்களோ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டாச்சு. அவர் வந்து தனித்தனியாக வாங்க வேணாம், ஒரு பேக்கெட்டாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து வாங்கியாச்சு. அதில் என்னெல்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டாச்சு. கொஞ்சம் ஸ்வீட்டு, அடுத்து உப்பு சீடை, கார சீடை, அதிரசம், சோமாசு, முறுக்கு இது எல்லாமே வந்து இருந்தது. எல்லாத்தையுமே வச்சுட்டு அப்போது இல்லையே நம்ம வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச அந்த இது வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து கடலை உருண்டை, எள்ளு உருண்டையுமே வந்து தனியாக இன்னொரு நாள் திருப்பி போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அடுத்து இது எல்லாத்தையுமே வச்சதுக்கு அப்புறமாவும் வந்து தனியாக கொஞ்சம் ஸ்வீட்டுமே வாங்கியிருந்தோம். சரி ஓகே, இன்றைக்கி கிருஷ்ணருக்கு வந்து நம்ம வீட்டில் கம்மியாக செஞ்சாலுமே வந்து அட்லீஸ்ட் கடையில் வாங்கினதாச்சும் கொஞ்சம் நிறைய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கடலை உருண்டை, எள்ளு உருண்டை, ஸ்வீட்டு எல்லாத்தையுமே வச்சு இலையை வந்து ஃபில் பண்ணியாச்சு. சரி கிருஷ்ணருக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணர் நமக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதுக்காக தான் வந்து சின்னதாக வந்து கால் வச்சுருந்தோம். என் பொண்ணு வச்சு தான் கால் போடலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அவளுக்கு சுத்தமாக முடியலை அப்படின்றனால அவளே நம்ம வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து நான் சும்மா வந்து கையிலேயே வச்சு கால் வந்து அரிசி மாக்குளத்துலேயே வந்து காலம் போட்டு சாம்பிராணி ஊதுவத்தியெல்லாம் ஏற்றி அழகாக வந்து சாமியை கும்பிட்டாச்சு. உங்களோட கிருஷ்ண ஜெயந்தி எப்படி போச்சு? நீங்கள் என்ன பக்ஷன்லாம் செஞ்சுதீங்கன்னு சொல்லுங்கள். பாய்.